ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பங்களாதேஷுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டியில தான் இந்திய அணி அடுத்து விளையாட இருக்கிறது. இதுல சில நட்சத்திர வீரர்கள் அணியில இருந்து விலக இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பல வாட்டி இந்த வீடியோவை போட்டிருக்கோம், யாரெல்லாம் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தற்போது அணிக்கு காயம் காரணமா 6 மாதங்களா எந்த ஒரு போட்டியிலும் விளையாடாம இருந்த முகமது சமி தற்போது பங்களாதேஷுக்கு எதிரான தொடரில் விளையாடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கடைசி நேரத்துல பிசிசிஐ பாத்தீங்கன்னா முகமது சமிக்கு ஓய்வு கொடுத்தும் இருக்காங்க. எதற்காக அப்படின்னா அடுத்து 5 மாதத்துல இந்திய அணி பாத்தீங்கன்னா 10 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாட இருக்கிறது. அதுல முதல் 2 போட்டி தான் பங்களாதேஷுக்கு எதிரான போட்டி, அதுவும் இந்தியாவில் நடைபெற இருக்கிறது. இதுல பல நட்சத்திர வீரர்கள் பங்கு பெறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது முடிந்ததும் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 8 டெஸ்ட் போட்டியில இந்திய அணி விளையாட இருக்கிறது. அந்த 8 போட்டியும் மிக மிக முக்கியமான போட்டி அப்படிங்கிறதுனால சில நட்சத்திர வீரர்களுக்கு, அதுவும் குறிப்பா பவுலர்களுக்கு பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட்ல இருந்து ஓய்வு வழங்க பிசிசிஐ முடிவெடுத்தும் இருக்கிறது. ஏன்னா காயம் காரணமா உலகக்கோப்பைக்கு பிறகு முகமது சமி எந்த ஒரு தொடரிலும் விளையாடவே இல்லை. தற்போதுதான் முழுமையாக குணம் அடைந்து தீவிர வலை பயிற்சியில இருந்தும் வராரு. அவரை பங்களாதேஷுக்கு எதிரான தொடர்ல பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தி ஏதாவது காயம் ஏற்பட்டு விட்டால் நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடர்ல முகமது சமியும் விளையாட முடியாம போயிடும். அவருடைய பங்களிப்பு இந்திய அணிக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு பங்களாதேஷ்க்கு எதிரான தொடர்ல இருந்து ஓய்வு வழங்கப்பட்டு இருக்கிறது. முகமது சிராஜுக்கும் தற்போது ஓய்வு வழங்க பிசிசிஐ முடிவெடுத்தும் இருக்கிறதாம். தற்போது முகமது சமியும் இந்திய அணியில இருந்து பங்களாதேஷ்க்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல விலகியும் இருக்காரு. இதுதான் தற்போது மிக மிக ஒரு முக்கியமான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.